பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஓவர்லே அண்ட் கட் அவுட் எடிட் எப்படி இன்ஷார்ட்ல பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்ஷார்ட்லேயே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அது மட்டும் இல்லை கிராஃப் ஆட் பண்ணி பக்கா அவுட்புட் கொடுக்க போகிறோம். நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ராஜெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரேம்க்கு அடுத்து ஒரு கட் வேணும் இல்லையா, அதுக்கு இந்த பிக்சர் தான் நம்ம கட் பண்ண வேணும். அந்த பிக்சருக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. திரும்பி ஸ்க்ரோல் பண்ணி பேக் வந்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து நம்மளுக்கு ஓவர்லேவாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் அந்த பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஃப்ரேமில் செட் பண்ணதுக்கப்புறம் பிக்சரை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே கட் அவுட் ஆகி கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ராசஸை நம்ம மற்ற பிக்சர்ஸ்க்கு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நம்ம இதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்ரவுண்ட் ரிமூவர் கூட யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி அடுத்த ஒரு இதுக்கும் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவருக்கு கட் அவுட்க்கு போயிட்டு கட் பண்ணிக்கிறேன். அதே சேம் இட்ஸ் ப்ராசஸை நான் 3 பிக்சர்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அடுத்த பிக்சருக்கும் அதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் வேணும், அப்போ தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சமாக ஸ்லோ மோஷன் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பிக்சர் நமக்கு அவைலபிள் ஆயிடுச்சு. திரும்ப வந்து நம்ம தேர்டான இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதே மாதிரியான ப்ராசஸில் ஃப்ரீஸ் கொடுத்து ஸ்விட்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதை வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு கட் அவுட்குள்ளே போய்க்கோங்க. கட் அவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 பிக்சருமே நம்ம கட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம டிரான்சிஷன்ஸ் நம்ம கிராஃப் ஆட் பண்ணுறது மூலிமா டைமண்ட் கீஸ் ஆட் பண்ணுறது மூலிமா ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான லுக்கை கொண்டு வந்துட முடியும். ஸோ இப்போ நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஓவர்லே ஆட் பண்ணுறாங்க. இந்த ஓவர்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேனல் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு பிளண்டிங் போயிட்டு பிளண்டில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிரும். கொஞ்சம் வந்து நான் வந்து ஸ்லோ மோஷன் கொடுத்துக்கிறேன். இவ்வளோ செகண்ட்ஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோ மோஷன் கொடுத்து வீடியோவை கெட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பிக்சர் இந்த மாதிரி வருது இல்லையா, இதுக்கு தான் டைமண்ட் கீஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமண்ட் கீஸ்னால தான் நம்மளுக்கு இதுக்கு தான் நம்ம வந்து டைமண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் நம்மளுக்கு வீடியோவே லுக்கை மாற்றி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டைமண்ட் கீ ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமண்ட் கீ கீழேயும் நெக்ஸ்ட் டைமண்ட் கீ மேட்சிங்காக அந்த வீடியோக்கு ஈக்குவலாக வர மாதிரி செட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பார்ட்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது போய் அந்த ஒரிஜினல் வீடியோவோட மெர்ஜ் ஆகிற மாதிரி அந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் கிராஃப் போயிட்டு 3rd 4th இருக்கிறத ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் வீடியோக்கு வந்து அந்த இதே மாதிரியான ப்ராசஸை மற்ற 2 பிக்சருக்கும் வச்சுக்கோங்க. 2 டைமண்ட் கீ, ஃபர்ஸ்ட் டைமண்ட் கீ கீழேருந்து செகண்ட் டைமண்ட் கீ வந்து அந்த ஒரிஜினல் வீடியோக்கு ஆப்டாக போய் பொருந்துற மாதிரி செட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க கிளிப்ஸை வந்து கட் பண்ணி எரேஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் 4th இருக்கிற கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையில்லாத பாட்டை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம கீழேருந்து மேலே வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷன் போட்டுக்கிறேன், ஏன்னா இந்த கிளிப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்லோ மோஷன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்க ஓவர்லே கிளிப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கிளிப்புக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு டைமண்ட் கீ, எண்டில் ஒரு டைமண்ட் கீ கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் கீழேருந்து வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. மேலே போய் கரெக்ட் எக்ஸாக்ட் பிக்கோட மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பார்ட்லாம் டெலீட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் கொடுத்து டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அழகாக இங்கே கொண்டாந்து செட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோவாக தான் இருக்குது. நம்ம கிராஃப் ஆட் பண்ணும்போது அது லுக்கே சேஞ்ச் ஆகும். இப்போ கிராஃபில் போயிட்டு 4th இருக்கிறத ஆட் பண்ணுங்கள். எப்படி ஸ்மூத் எஃபெக்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிராஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட்லாம் கட் பண்ணிக்கோங்க. 11 செகண்ட் வீடியோ தான் இந்த வீடியோ, இந்த சாங்கோட ஆடியோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் லுக்கும் கிடைக்குது. அண்ட் அட் ஃபைனல் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து நல்ல குவாலிட்டியாக என்ஹான்சிங்காக தெரியணும் அப்படின்னா விங்க் ஆப் மூலிமா நீங்கள் வந்து ஹெச்டி பண்ணிக்க முடியும் வீடியோஸை. இப்போ வந்து ஆடியோ கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆடியோ வேணும் அப்படின்னாலும் டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும். என்னோடய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. வேணாங்கிற பாட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளிப்ஸை வந்து முடிச்சுக்கோங்க. மேலே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி ஹெச்டி குவாலிட்டி எந்த குவாலிட்டியில் வேணுங்கிற ஃப்ரேம் சைஸ்லாம் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.